Hey beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரீகன்சிலேஷன் பாசிபிளா இல்லையா உங்க லவ்டு ஒனோட ட்ரூ ஃபீலிங்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேக் அ டீப் பிரீத், திங்க் அபவுட் திஸ் பர்சன். உங்கள் லவ்டு ஒன்னை திங்க் பண்ணிக்கோங்க. சே திஸ் பர்சன் நேம் 3 times. 1, 2, 3. Imagine them. You got it. Guys, உங்க எனர்ஜிஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. பெயின்ஃபுல் டிஸ்டன்ஸ். வை இந்த பர்சன் கூட இவ்வளோ க்ளோஸ்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த பர்சன் உங்கள் கூட இருக்க மாதிரி நியர் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் உங்களுக்கு இருக்குது. வை இந்த பர்சன் கூட உங்கள் ஹார்ட் கனெக்டாக இருக்குது. நிறைய கொஷின்ஸ் உங்கள் மைண்டில் இருக்குது, இந்த டவுட் இருக்குது. Something really close to the heart. Let's see. Firstly, நீங்களும் உங்கள் லவ்டு ஒன்னும் செல்ஃப் கொஷனிங் பண்ணிக்கிறீங்க. எஸ், நீங்கள் உங்கள் செல்ஃபை கொஷனிங் பண்ணிக்கிறீங்க. உங்கள் லவ்டு ஒன் அவங்க செல்ஃபை கொஷனிங் பண்ணிக்கிறாங்க. என்ன கொஷின்ஸ் அப்படி பண்ணிக்கிறாங்கன்னா, ஏன் உங்கள் கூட அவங்க ஹார்ட் இவ்வளோ கனெக்டடாக இருக்குது? இந்த நோ கான்டாக்டில் கூட உங்கள் லவ்டு ஒன்னால் உங்களை ஃபீல் பண்ண முடியுது. உங்கள் மெமரிஸ், உங்கள் தாட்ஸ் உங்கள் லவ்டு ஒன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. இந்த நோ கான்டாக்டில் உங்கள் லவ்டு ஒன் என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நீங்களும் உங்கள் லவ்டு ஒன்னும் இப்போ டிஸ்டன்ஸில் இருக்கீங்கல்ல, செப்பரேஷனில் இருக்கீங்கல்ல. இந்த கனெக்ஷன், செப்பரேஷன், டிஸ்டன்ஸில் இருக்கிறது வீக்னஸ் இல்லைன்னு அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அவங்க அப்படி திங்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸில் கூட அவங்க எமோஷ்னலி உங்கள் கூட கனெக்ட் ஆகிருக்காங்க. எமோஷன்ஸ் ஆர் டூ ஹெவி. இந்த சுச்சுவேஷன் உங்களை டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் சேஞ்ச் பண்ணிடுச்சு. சடன் சுச்சுவேஷன் சேஞ்சஸ் அண்ட் தென் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட். நீங்கள் ஒரு டைரக்ஷனில் இருக்கீங்க, உங்கள் லவ்டு ஒன் ஒரு சைடில் இருக்காங்க, வேறு டைரக்ஷனில் இருக்காங்க. பட் ஸ்டில் கனெக்டட் so deeply. See this. This person could be Leo, Gemini, Libra, Pisces, Cancer, Aries, Sagittarius, Scorpio and Aquarius. உங்கள் லவ்டு ஒன் ஸ்லீப்லெஸ் நைட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அன்னேபிள் டு ஸ்லீப். உங்கள் லவ்டு ஒன்னால் நைட்டில் சரியாக தூங்க முடியல. இந்த பர்சனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, பெயின்ஃபுல்லாக இருக்குது வித்தவுட் யூ. அதுதான் ரீசன். தட்ஸ் வை இந்த பர்சன் தூங்க முடியாமல் இருக்காங்க. உங்ககிட்ட பேசணுன்னு அவங்களுக்கு நிறைய விஷஸ் இருக்குது. உங்ககிட்ட பேசணும் ஃபர்ஸ்ட், அண்ட் தென் இந்த பர்சனால் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியல. ஸ்டக் சுச்சுவேஷனில் இருக்காங்க. உங்கள் லவ்டு ஒன் இன்சைடில் நிறைய வச்சுருக்காங்க. பெயின்ஃபுல்லாக இருக்குது இந்த பர்சனோட இன்சைட். லிட்ரலி திஸ் பர்சன் க்ரையிங் அட் நைட் டைம். See this. இந்த பர்சனால் டைரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அவங்க கரண்ட்லி என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. உங்கள் லவ்டு ஒன் சுச்சுவேஷன் கரண்ட்லி எப்படி இருக்குன்னா, டார்க்கா, பேட் சுச்சுவேஷன், தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட், நெகட்டிவ் பீப்புள்ஸ் அரவுண்ட் தேம், அந்த மாதிரி இருக்குது இந்த பர்சனோட சுச்சுவேஷன். பட் இந்த பர்சன் சம்டைம்ஸ்
ஹாப்பியாக இருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க, இந்த டேஸ் வந்து சேஞ்ச் ஆகும், நியூ பிகினிங்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரும்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. பட் சம்டைம்ஸ் இந்த பர்சனால் அந்த பெயின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பெயின் என்ன ஆகுதுன்னா போர்ஸ்ட் அவுட் ஆகுது. போர்ஸ்ட் அவுட் ஆகி ஸ்லீப்லெஸ் நைட் டைமில் இந்த பர்சனால் தூங்க முடியல, க்ரையிங். இந்த கனெக்ஷனில் சைலண்ட் ப்ரெசன்ஸ் நான் பார்க்குறேன். என்னன்னா உங்கள் லவ்டு ஒன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, அண்ட் தென் அவங்க ஃபேமிலி கூடயும் அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் உங்கள் லவ்டு ஒன் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்குல்ல, டேஸ் இருக்குல்ல, அந்த பர்சன் கூட இருந்த டேஸ் வந்து மறக்க முடியாது. இது உங்கள் லவ்டு ஒன்னோட எனர்ஜிஸ். உங்கள் கூட இருந்த டேஸ் உங்கள் லவ்டு ஒன்னால் மறக்க முடியாது. அவங்க எவ்வளோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், ஹாப்பியாக இருந்தாலும், சம்டைம்ஸ் ஆக்சுவலி இந்த பர்சன் ஹாப்பியாக இல்லை, சம்டைம்ஸ் மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து இந்த பர்சனோட மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ டேஸ் நீ ஃபீல் பண்ணிகிட்ருப்ப, கொஞ்சம் ஹாப்பியாயிரு, என்ஜாய் பண்ணுன்னு அவங்க மைண்டை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. a good one. பட் உங்கள் லவ்டு ஒனுக்கு வந்து உங்கள் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு எனர்ஜி, லவ், அந்த ஒரு குட் டைம்ஸ் அவங்க ஃபேமிலி கூட அவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அது கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கூட ஒரு 1 hour உங்கள் லவ்டு ஒன் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேமிலி கூட ஒரு 2 hours அண்ட் ஒரு 5 hours அவங்க ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு டைம் தான் அவங்களுக்கு ப்ரீஷியஸாக இருக்குது. அவங்க உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ஜாய்ஃபுல்லாக இருக்குது. பட் உங்கள் லவ்டு ஒன்னால் அதை மெமோரிஸ்னு ஒரு வேர்டில் சொல்ல முடியாது. அது ஜஸ்ட் அ மெமோரிஸ்னு உங்கள் லவ்டு ஒன்னால் சொல்ல முடியாது. யூ ஆர் தேர் எவ்ரிதிங். நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் மைண்ட் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கீங்க. see this. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணுறோம். அந்த பிளேஸ் வந்து க்ளோஸ் டு த ஹார்ட் நமக்கு கனெக்ட் ஆகுது, டீப்பாக கனெக்ட் ஆகுது. அந்த பிளேஸ் விட்டுட்டு நம்ம வந்தால் கூட அந்த பிளேஸோட தாட்ஸ் அகெயின் அந்த பிளேஸ்க்கு போகணுன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. மைண்ட் கோஸ் பேக் டு த பிளேஸ். அந்த ஒரு பிளேஸில் நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணியிருப்போம், ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்போம், இந்த பிளேஸில் இருக்கணும்னு ஒரு ஃபீல் நமக்கு இருந்திருக்கும். லைக் தட் உங்கள் லவ்டு ஒன் உங்கள் கூட இருந்த அந்த ஜர்னி அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அகெயின் உங்கள் லைஃப்பில் அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் கூட இருந்த டேஸ் அவங்களுக்கு சேஃபாக ஃபீல் ஆயிருக்கு. யூ ஆர் தேர் சேஃபஸ்ட் பிளேஸ். தட்ஸ் வை இந்த பர்சன் அகெயின் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகுறாங்க. நிறைய ஆன் அண்ட் ஆஃப் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கும். இது வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் பிரேக்கப் இல்லை, நிறைய பிரேக்கப் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த பிரேக்கப் மட்டும் கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்கு இல்லை, ஐம் ரைட்? வாட் எவர், பட் திஸ் பர்சன் லவ்ஸ் யூ மேட்லி. see this, ஸ்டில் உங்கள் மேலே இருக்க கேரிங் இந்த பர்சனுக்கு போகல. ஸ்டில் இந்த பர்சன் உங்களை கேர் பண்ணிகிட்ருக்காங்க சைலண்ட்லி. ஆக்சுவலி நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் உங்கள் லவ்டு ஒன் ஸ்மெல், ஃப்ராக்ரன்ஸ். மேபி உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு அவங்க ட்ரெஸ் அண்ட் ஷர்ட் உங்ககிட்ட இருக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு ஷர்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கலாம். இது உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜிஸ். நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் லைஃப்பில் என்டர் ஆனீங்கல்ல, ஜஸ்ட் நீங்கள் வந்து ரேண்டம் பர்சனா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரா, ஒரு பாசிங் க்ளவுடாக நீங்கள் அவங்க லைஃப்பில் என்டர் ஆகலை. நாட் லைக் அ விசிட்டர். இந்த பர்சன் லைஃப்பில் யூ கிரியேட்டட் சம்திங் பியூட்டிஃபுல், நியூ பிகினிங்ஸ், நியூ சாப்டர் இந்த பர்சன் லைஃப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் லைஃப்பில் என்டர் ஆகிறதுக்கு பிஃபோர் அவங்க லைஃப் எப்படி இருந்திருக்கும்னா டார்க்காக இருந்திருக்கும், நெகட்டிவாக இருந்திருக்கும், ஃபஸ்ட்டு பிரேக்கப்பில் இருந்திருப்பாங்க இந்த பர்சன், ஓவர் திங்கிங், ஒரு க்ரோத்தே இருந்திருக்காது இந்த பர்சன் லைஃப்பில். ஆஃப்டர் நீங்கள் என்டர் ஆனதுக்கப்புறம் இந்த பர்சனுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு.
நிறைய மோட்டிவ் பண்ணியிருக்கீங்க, நிறைய கன்சோல் பண்ணியிருக்கீங்க. இந்த பர்சன் கூட ஆல்வேஸ் நீங்கள் ஒரு சேஃப் கார்டாக இருந்திருக்கீங்க. உங்களை திங்க் பண்ணுறப்பெல்லாம் உங்கள் லவ்டு ஒனுக்கு இந்த தாட்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்களே ஓன் திங்கிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்க லைஃப்பை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அந்த நியூ பிகினிங்ஸ் அவங்க எப்போவுமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரீசெண்ட்லி உங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் விட்டு டிஸ்டன்ஸ் ஆகுற மாதிரி, உங்கள் லவ்டு ஒன் உங்களை விட்டு டிஸ்டன்ஸ் ஆகுற மாதிரி, இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ், ஓவர் திங்கிங், உங்கள் லவ்டு ஒன் உங்களை விட்டு டிஸ்டன்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு ஹெவியாக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, இந்த கனெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியல, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப். பட் உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, உங்கள் லவ்டு ஒனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்திருப்பீங்க, அந்த ஆக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்காது. உங்கள் லவ்டு ஒன் ஸ்டில் நம் எந்த ஆக்ஷன்ஸுமே எடுக்கலை, ஜஸ்ட் சைலண்ட்டாக இருக்காங்க, சைலன்ஸ். பட் உங்கள் லவ்டு ஒன் உங்கள் கூட அகெயின் ரீகன்சிலேஷன் பண்ணுவாங்க. கரண்ட்லி அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது, ஸ்லோ எனர்ஜி, டிலே. டெஃபினெட்லி இந்த பர்சன் வந்து ரீகன்சிலேஷன் உங்கள் கூட பண்ணுவாங்க. இவங்களுக்கு ரீகன்சிலேஷன் பண்ணணுன்னு விஷஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் லவ்டு ஒன்னால் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சம்திங் இந்த பர்சனோட லைஃப்பை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து உங்களை அகெயின் சூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் கூட இருக்கப்போ அவங்களும் பியூட்டிஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க லைஃபே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இல்லாமல் நெகட்டிவாக இருக்குது, ஓவர் திங்கிங், பேட் சிச்சுவேஷன். நீங்கள் இருக்கப்போ தான் ஒரு செட்டில்டு, ஒரு குட் வைப்ஸ் இந்த பர்சனுக்கு இருக்குது. இந்த பர்சனோட மைண்டுமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட ஏதோ ஷேர் பண்ணியிருப்பாங்க. உங்கள் கூட இருக்கப்போ என் மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, லைக் தட். உங்கள் லவ்டு ஒனுக்கு இந்த கனெக்ஷனில் கிடைச்ச கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கம்ஃபர்ட் ஜோன் வாஸ் டிஃப்ரெண்ட். உங்கள் லவ்டு ஒனுக்கு நீங்கள் அவங்க லைஃப்பில் என்டர் ஆகிறதுக்கு பிஃபோர் வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் என்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. என்னென்னா உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்கள் கூட பேசுகிறது உங்கள் லவ்டு ஒனுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்கள் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, த வே யூ அண்டர்ஸ்டாண்ட், அண்ட் தென் நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, நீங்கள் உங்கள் லவ்டு ஒனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறீங்க. அவங்க பண்ணது மிஸ்டேக், நீ இதை பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அக்செப்ட் பண்ணி அவங்களே சேஞ்ச் பண்ணுறீங்க. அவங்க மிஸ்டேக்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. வித் யூ இந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஹேர் அவங்க ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது உங்கள் கூட இருக்கப்போ, உங்ககிட்ட பேசுகிறப்போ ஒரு சேஃப் ஹேண்ட் கூட இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. வித்தவுட் யூ இந்த நோ கான்டாக்டில் அவங்க லவ்டு ஒன் நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க. இவங்க லைஃப்பில் அவங்களுக்கு யாரெல்லாம் ட்ரூவாக இருக்காங்க, அவங்கள யார் ரியலாக கேர் பண்ணுறாங்க, நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஆப்சன்ஸ் அவங்களுக்கு நிறைய டீச் பண்ணியிருக்கு. லெட்டர் YGTLDHN, ஏப்ரல் born, ஆகஸ்ட், நவம்பர், ஜூன். ஏன் உங்கள் லவ்டு ஒன்னால் இந்த கனெக்ஷனை விட்டு வாக்கவே பண்ண முடியலன்னா, உங்கள் லவ்டு ஒன் உங்கள் கூட இருந்த டேஸ், உங்கள் கூட அவங்க க்ரியேட் பண்ண பியூட்டிஃபுல் மெமோரிஸ், அவங்க உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண லவ், அவங்க உங்களுக்கு கொடுத்த லவ், கேரிங், நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த கேரிங், லவ், இது வந்து உங்கள் லவ்டு ஒன்னால் அதர்ஸ் கூட ரீக்ரியேட் பண்ண முடியாது. They can't recreate with anyone else. That's why உங்கள் loved one heart உங்கள் கூட கனெக்டடாக இருக்குது still. I'm getting the word. My answer is yes. இது உங்கள் loved one energies. உங்களுக்கு ஏதாவது questions இருக்குன்னா my answer is yes. சம்டைம்ஸ் இந்த நோ கான்டாக்டில் உங்கள் லவ்டு ஒன் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து ஹியர் பண்ணுவாங்க, லிசன் பண்ணுவாங்க. வாய்ஸ் நோட், கால் ரெக்கார்டிங், உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அதை லிசன் பண்ணி
உங்கள் தாட்ஸ் வரப்போ அந்த டைமில் அவங்க லிசன் பண்ணுவாங்க. தே வாண்ட் டு டெல் யூ அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்காக. ஐம் கெட்டிங் த வேர்ட் சாரி. உங்கள் லவ்டு ஒன் வந்து உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட இன்னர் வாய்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த நோ கான்டாக்டில் உங்களுக்கு நிறைய பெயின் கொடுத்துருக்காங்க. அவங்க உங்கள் கூட இல்லைல்ல கரண்ட்லி. அவங்க ஹர்ட் பண்ணதுக்கு அண்ட் தென் இந்த டிஸ்டன்ஸ்க்காக அவங்க உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் லவ்டு ஒன் வந்து ஒரு டவுட்டோடு இருக்காங்க. என்னன்னா நீங்கள் அவங்கள ஃபர்கிவ் பண்ணுவீங்களா, அந்த ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்குது. கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை ஃபர்கிவ் பண்ணுவீங்களா இல்லையான்னு. உங்கள் லவ்டு ஒன் வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் கூட அவங்க ஸ்மைல் பண்ண டேஸ், அகெயின் உங்கள் கூட எப்போது அவங்க ஸ்மைல் பண்ணுவாங்கன்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் 5/12/27, நம்பர் 1, நம்பர் 8, பர்த் இயர் 1997, 1998 and 2000 and 2003. Same office, colleague, a data analyst, IT. ஒன் டே உங்கள் ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகும்னு உங்கள் லவ்டு ஒன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பேட் டைம்ஸ்லாம் ரிமூவ் ஆகும், இந்த சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகும்னு அவங்க பிலீவ் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட் டைம்க்காக உங்கள் லவ்டு ஒன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரீகன்சிலேஷன் இஸ் பாசிபிள். இந்த வீடியோ உங்கள் கூட எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பெஸ்ட்டு கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர். பை வித் love and light.